வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. சிக்கனோட லெமன் பீஸ் வைக்கிறது எதுக்கு? நம்ம நாட்டுல பொதுவா 2 வகையான உணவு பிரியர்கள் இருக்காங்க. ஒன்னு அசைவம் சாப்பிடுறவங்க, இன்னொன்னு சைவம் சாப்பிடுறவங்க. அசைவம் சாப்பிடுறவங்க சைவத்தையும் சாப்பிடுவாங்க, ஆனா வெஜிடேரியன் பொதுவா சைவத்தை மட்டுமே சாப்பிடுவாங்க. இந்த 2 வகையான மக்களுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஃபிளேவர் தான் லெமன். லெமனை நாம எந்த வகையிலயும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் சாப்பிடுறவங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதை விட வெளியில தான் அதிகமா சாப்பிட விரும்புவாங்க. இதுக்கு சிக்கன்ல கிடைக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் தான் முக்கிய காரணமா இருக்கு. சிக்கன்ல ஆயில் சேர்த்தா ஒரு ஃபிளேவர், ஆயில் சேர்க்கலனா ஒரு ஃபிளேவர், பாத்திரத்துல சமைச்சா ஒரு ஃபிளேவர், நெருப்புல சுட்டா ஒரு ஃபிளேவர், போனை ரிமூவ் பண்ணா ஒரு ஃபிளேவர்னு மெனு புக்ல இடம் பார்த்தாத அளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து சிக்கன்ல இருக்கு. இதனால சிக்கனுக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. இப்படி சிக்கனை ஆர்டர் பண்ணி நம்ம டேபிளுக்கு வரும்போது அதுல சில லெமன் பீசஸ் இருக்கும். அது எதுக்குன்னு கூட தெரியாம டேஸ்டுக்காக புழிஞ்சு சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலேயே சிக்கன்ல அதிக அளவுல இரும்பு சத்து இருக்கு, ஆனா அதை நாம சாப்பிடும் போது முழுசான சத்து கிடைக்கிறது இல்ல. அப்படி இரும்பு சத்து நமக்கு சரியா கிடைக்கணும்னா அதுக்கு விட்டமின் சியோட பங்கு தேவைப்படும். லெமன்ல விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனாலையும் சிக்கன்ல வேற உணவுகளை சேர்க்க முடியாதுன்றதுனாலையும் இந்த சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணப்படுது. சிக்கன்ல மட்டும் இல்ல, இரும்பு சத்து நிறைஞ்சிருக்க எல்லா உணவுப் பொருட்களோடும் லெமன் புழிஞ்சு சாப்பிடுறது நல்லதுன்னு உணவியல் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால சிக்கன்ல லெமன் இருந்தா அது வெறும் ஃபிளேவருக்கு மட்டும்தான் நினைச்சு அதை ஒதுக்கிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.